லஞ்ச் டப்பாக்கு எனக்கு தக்காளி சாதம் புதினா சாதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனில் ஒரு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன். அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சர் ஜாரில் ஒரு கை புதினா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 இன்ச் இஞ்சி, 4 பூண்டு, ஒரு பத்த தேங்காங்க இதை அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி வச்சுக்கோங்க. இதை செய்யறதுக்கு நான் ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு கரண்டி நெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, சீரகத்தை வறுத்துக்கோங்க. இதுல 3 காஞ்ச மிளகாய் நீல வாக்குல கட் பண்ண ஒரு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லையா புதினா பேஸ்ட், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தக்காளி சேர்க்காம வெறும் புதினா சாதம் மாதிரி வேணும்னா தக்காளியை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்ல தக்காளி சாதம் மட்டும் தான் வேணும்னா தக்காளி மட்டும் சேர்த்துட்டு புதினாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனா இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது அழுக்கு கலர்ல தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் டாப் டக்கரா இருக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுல வீட்டுல நம்ம பயன்படுத்துற பொன்னி புழுங்கல் அரிசி சாதம் தாங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. கரெக்டா இருக்கும். தண்ணி ஒரு கொதி வந்ததும் க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. ஆனா பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்ணணும். ஓபன் பண்ண பிறகு நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துக்கோங்க. which is optional. உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஒரு முறை நல்லா கலந்துட்டு நீங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இதுக்கு பெஸ்ட் காம்போ பாத்தீங்கன்னா வறுத்த முட்டை தான். இல்லனா வத்தல் வறுத்து சிம்பிளா எடுத்துட்டு போங்க. சூப்பரா இருக்கும். எங்க வீட்ல என் பையன் என்ன மாதிரி தாங்க. எத்தனை பொரியல் இருந்தாலும் கூட ஒரு முட்டை இருக்கணும். சோ அவனுக்கு முட்டை வச்சு பேக் பண்ணிட்டேன். என் பொண்ணு இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா. சோ அவளுக்கு வத்தல் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?